ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இப்போ நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிஎஃப் பணம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பிஎஃப் அமௌண்ட் எப்படி க்ளைம் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் நீங்கள் க்ளைம் பண்ணலாம். பிஎஃப் ப்ளஸ் பென்ஷன் பணம் ரெண்டு இருக்குது, ரெண்டையும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனி ரிலீவ் ஆகிட்டீங்க. ரிலீவ் ஆகி நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு தான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு 60 நாள் கணக்குக்கு 60 to 90 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் கம்பெனி ரிலீவ் ஆகிட்டோம். ரிலீவ் ஆன பிறகு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி க்ளைம் பண்ணுறது அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 உங்களோட யூஏ நம்பர் ஆக்டிவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட யூஏ நம்பர் பாஸ்வேர்டெலாம் போட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ ஆக்டிவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2 நீங்கள் அவங்களோட பிஎஃப் யூஏ நம்பர் அந்த போர்ட்டல் இருக்குல்ல உங்களோட அக்கௌண்ட்டு. ஸோ அதில் நீங்கள் பேங்க் டீட்டெயில், ஆதார் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 அதுதான், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கணும். அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக அதில் கேவிசி அப்டேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 ஃபார்ம் நம்பர் 90 அப்புறம் ஃபார்ம் நம்பர் 10 இந்த மாதிரி 2 இருக்குது. ஃபார்ம் நம்பர் 19 அதாவது ஃபார்ம் நம்பர் 19 இது பிஎஃப் அமௌண்ட் க்ளைம் பண்ணுறது, ஓகேங்களா? ஃபார்ம் நம்பர் 10Cன்றது பென்ஷன் அமௌண்ட் நம்ம க்ளைம் பண்ணுறது. இந்த 2 மெத்தேடு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம யூஏஎன் அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போகணும். உங்களோட ஃபோனில் பண்ணுறா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு யூஏஎன் லாகின் அல்லது யூஏஎன் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மொபைலில் பண்ணுறேன், ஆனால் லேப்டாப்பில் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அதை இன்ட்ரூ பண்ணி எடுத்து விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் கேட்கும். ஸோ யூஏஎன் நம்பரு, பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துடணும். உங்களுக்கு ஆதாருக்கு ஓடிபி வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு. அதை ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வெப்சைட்குள்ளே போயிடலாம். நான் லேப்டாப்பில் உங்களுக்கு நான் நல்லா கிளியராக விசிபிள் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ பிஎஃப் அமௌண்ட் க்ளைம் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ளைம் ஃபார்ம் 31, 19, 10C அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் கேவிசியை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஐஎஃப்எஸ் கோட் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து வெரிஃபைன்றதை நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்து வெரிஃபைன் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இதில் எஸ்ன்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பக்கத்தில் ஒரு கிரீன் டிக் வந்துடும். அடுத்து ப்ரொசீட் டு ஆன்லைன் கிளைம்ன்றதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்கள் அப்டேட் பண்ண டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபார்ம் 19 இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால் அப்படின்றது மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த 19 கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்கும். ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் இருக்குதோ அதை ப்ராப்பராக இங்கே என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் ஆர் செக் புக் ஏதாவது ஒரு டீட்டெயில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது 100 to ஒரு 500 கேபிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஃபோனில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு 3 MB வந்துச்சு. நான் கூகுளில் போய்ட்டு கம்ப்ரஷன் கொடுத்து அது 500 MBக்குள்ள கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை இங்கே சப்மிட் பண்ணி அப்டேட் கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு அதை வியூ பண்ணி பார்க்க நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக இணையுதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபின்றதை கொடுத்துருங்க. ஓடிபி ரிசீவ் ஆனோம்னா அதை என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி சென்ட் சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத இருக்கும். கீழே அந்த பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் இப்போ சப்மிட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷோ இல்லை பேக் போகிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாதீங்க. அது லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே சக்ஸஸ் பண்ணி வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெரிஃபைடு இகேஒய்சி அப்டேட் அண்ட் பிஎஃப் ஃபைனல் வித்ட்ரா கிளைம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது ப்ராப்பராக பண்ணுங்க.
மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இது பண்ண முடியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணாமல் டேரெக்டாக கடைக்கு போய்ட்டு நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நம்ம ஃபார்ம் நம்பர் 19 அதை வந்து கிளிக் பண்ணி அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 10C, அதாவது பென்ஷன் வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட யூஏ நம்பர் போட்டு பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லைன் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்த பிறகு அகைன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து கிளைம் ஃபார்ம் 3119 அந்த மாதிரி தான் இருக்கும், 10C இருக்கும். அது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சேம் அதே மெத்தேடு தான். உங்களோட டீட்டெயில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில், அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துட்டு வெரிஃபைன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். இந்த ஸ்டெப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் பண்ணீங்கன்னு. கம்பெனி வந்து எக்ஸிட் டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நான் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து இப்போ வெரிஃபைன்றதை கொடுத்துட்றேன். பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வெரிஃபை கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து ஜஸ்ட் வந்து எஸ்ன்றதை வந்து கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு டிக் மார்க் வந்துடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னு வந்துடும். ப்ரொசீடிவ் ஃபார்ம் ஆன்லைன் கிளைம் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே தான் வந்து நீங்கள் வந்து எந்த ஃபார்மை சூஸ் பண்ண போறீங்கன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பென்ஷனுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பென்ஷனுக்கு வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 10C அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிட்டு கீழே வந்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபார்ம் 10C அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்லி பென்ஷன் வித்ட்ரால் ஃபார்ம் 10C. அதுக்கிழமை வந்து இன்னொரு ஃபார்ம் 10C கேட்கும். அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஒன்லி பென்ஷன். ஸோ பென்ஷன் தான் வந்து இப்போ நம்ம டைம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன்லி பென்ஷன் வித்ட்ரால் அப்படின்ற இந்த 10C ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்கிற மாதிரியான அட்ரஸ் கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த டோர் நம்பருக்கு அப்புறம் கம்மா போடுறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ டோர் நம்பர் 1/24 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் 1/24 போடுவீங்க. ஜஸ்ட் 24 போட்டாலே போதும். இந்த மாதிரி கம்மா இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு உங்களோட சிட்டி பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட செக் அல்லது பாஸ்புக், பேங்க் செக் புக் அல்லது பாஸ்புக் எல்லாம் ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். உங்களோட பாஸ்புக் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து வியூ பண்ணி பார்க்குறாங்க, இது வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் வந்து கிளியரா வந்து விசிபிள் ஆகுது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வியூ பண்ணி பார்த்துட்டே வந்து கிளியரா இருக்குது. கீழே இருக்கிற வந்து டெக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு ஜென்ரேட் ஓடிபின்றது கொடுத்துறேன். ஓடிபி வந்த பிறகு நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓடிபி வந்து இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டு வந்துட்டு வேலிடேட் ஓடிபின்றது வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ இல்லை இந்த சைட்டை விட்டு பேக் போடுறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண வேண்டாம். அது லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு அது வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ கீழே வந்து ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு கீழே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 18 ஓடிபி வெரிஃபைன் வந்துருச்சு. கேஒய்சி வந்து அப்டேட் பென்ஷன் வித்ட்ரால் கிளைம் ஃபார்ம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து வியூ பண்ணி பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 2 இதுலேயும் வந்து சப்மிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதாவது பென்ஷன்லையும் அப்புறம் வந்து பிஎஃப் அமௌண்ட் ரெண்டுமே வந்து நான் இப்போ வந்து கிளைம் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து எப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்றது நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். தெளிவாக சொல்லியிருக்கேனா இல்லை வேறு எதுவும் டவுட் இருக்கா எல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ராப்பராக பண்ணுங்கள். பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தை போய் கான்டாக்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் இசேவை மையத்தை போய் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்க வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் தெரியலை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சப்மிட் பண்ணி வீடியோ வந்து நம்மளே சேனலில் போடுவோம் அப்படின்னு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வரும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.